ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதின த புள்ளி. அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் உள்ள ஒரு இது நான் டீட்டெயில் போயிண்ட் தான். நான் டீட்டெயிலை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இது ஒரு சின்ன போயம் தான். மேபி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஜார்ஜ் ஹெர்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கண்டெம்ப்ரரி யார் அப்படின்னா ஜான் டன்னு, அதாவது சமகாலத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் மெட்டாஃபிசிக்கல் போய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட்டை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவர். அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஒன்று வந்து இவரோட என்ன சொல்கிறது அவரை தான் இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். இவருக்கு பிடிக்கும். இவர் பிகேம் எம்பி கூட. யாருன்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட். சரிங்களா? அப்புறமா ப்ரீஸ்ட் ஆயிடுவார். இவர் 1630 வந்து அவர் ப்ரீஸ்ட் ஆயிடுறாரு. கன்சிடர்ட் எ செயின்ட். அவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க அவரோட கண்டெம்பரரிஸ்னா செயின்ட் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கன்சிடர்ட் எ செயின்ட் பை ஹிஸ் கண்டெம்பரரிஸ். நோ போயட்ரி பப்ளிஷ்டு இன் ஹிஸ் லைஃப் டைம். அவர் எந்த போயட்ரியுமே அவரோட லைஃப் டைமில் பப்ளிஷ் பண்ணல. அவர் டெத் பெட்டில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. எப்படி பப்ளிஷ் பண்ணுறாருன்னா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் அவரோட எல்லா கலெக்ஷன்ஸையும் போட்டு ரிலீஜியஸ் போயமாக பப்ளிஷ் பண்ணுறாரு. சரிங்களா? த டெம்பிள் சாக்ரட் போயம்ஸ் and private ejaculations collection of 160 religious poems published in 1633. எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1633ல. இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் விங்ஸ், ரெடம்ஷன். ஈஸ்டர் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலி யூஸ்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அதில் பேட்டர்ன்ஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எ ப்ரீஸ்ட் டு த டெம்பிள் எ ஷார்ட் ப்ரோஸ். எ ப்ரீஸ்ட் டு த டெம்பிள்னு ஒரு ஒர்க் இருக்கு அவருது. அது வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் ப்ரோஸ் ஒர்க் அப்படின்னா. அப்புறம் த காலர். இவரோட பயோகிராஃபி எழுதினது யார் அப்படின்னா இசாக் வால்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பயோகிராஃபி எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புள்ளி வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதியிருக்காரு. இதனோட தீம் என்ன அப்படின்னா இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா இதனோட தீம் வந்து காடோட ரிலேஷன்ஷிப் தான். காட் வந்து மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த போயம் வந்து விவரிக்குது. என்ன அப்படின்னா த தீம் ஆஃப் திஸ் போயம் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் கிரியேஷன் ஆஃப் மேனும். காட் இஸ் அ ஃபாதர் அண்ட் யூசஸ் திஸ் புள்ளி டு புல் மேன் பேக் டு ஹிம் அண்ட் கீப் ஹிம் குட் அப்படின்னு. அதாவது கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா இதன் வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னா மனிதர்களை கீழே தள்ளிட்டா கூட ஒரு ரோப் ஒன்று கட்டி அவங்கள பேக் சைடா மேலே இழுத்துக்க முடியும் நல்ல வழியில அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? The புள்ளி illustrates the life of a man growing up experiencing life and developing புள்ளி ரிலேஷன்ஷிப் வித் எ காட். அதனால காட் வந்து ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் பற்றியும் சொல்றாரு. அப்புறம் இதனோட தீம் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். அதாவது ஒரு கிளாஸ் உள்ள ஃபுல்லாக காட் வந்து மனிதனை கிரியேட் பண்ணிட்டு அவர் ஒரு கிளாஸ்ல ஃபுல்லாக பிளெஸிங்ஸ் வச்சுட்டு இருக்கிறாரமா. அந்த பிளெஸிங்ஸ் வந்து மனிதர்கள் மேலே போர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு ஒரு 6 திங்ஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, விஸ்டம், ஹானரு, ப்ளஷரு, பியூட்டி, ஒரு ரெஸ்ட். இந்த 6 விஷயமும் இதில் 5 மட்டும் மனிதர்கள் கிட்ட விட்டுட்டதாகவும் ரெஸ்ட் அவரே வச்சுக்கிட்டதாகவும் சொல்றாரு. இல்லை அந்த ரெஸ்ட்டையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டு இருக்கிறாரு நீங்களே அப்படின்னு. அதாவது லாஸ்டா வந்து போயம் படிக்கிற நீங்களே வந்து என்ன சொல்ல வராருன்னு டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? when God at first made man having a glass of blessings standing by let us said he pour on him all we can let the world's riches which dispersed like contract into a span அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிளாஸ் ஆஃப் பிளஸிங்ஸ்ல அவர் மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படின்னா நல்லா ரிச்சஸா, நல்லா என்ன சொல்றது வெல்த்தியா, நல்லா ஹாப்பியா இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. மொத்தமே வந்து பிளஸிங்ஸ் தான். இதனோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீக் மித்தாலஜில வர ஒரு ஒர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்டோரஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உள்ள ஃபுல்லா வந்து எவில் இருக்குமா. பட் ஆனா இதுல இவர் வந்து காட் வந்து பிளெஸிங்ஸ் வந்து எல்லாமே ஸ்பிரிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இவர் மாத்தி கொடுத்துருப்பாரு. ஏன்னா கடவுள் வந்து ஆசீர்வாதம் நமக்கு எல்லாமே நல்லதா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? இவரோட காட் பிளெஸிங்ஸ் வந்து எல்லாமே நல்லதா இருக்கும். When God created man, God gave everything he had to offer to the man. He literally poured in his glass of blessings on the man. அதாவது அந்த கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் அவர் போர் பண்ணிட்ட அப்புறம் காடோட blesses to man and gives him all his riches. எல்லாருக்குமே கிடைக்குது ரிச்சஸா.
பிகாஸ் காட் ஃபீல்ஸ் தட் மேன் இஸ் வர்த்தி ஆஃப் தீஸ் ரிச்சஸ். கடவுள் என்ன ஃபீல் பண்றாருன்னா மனிதனுக்கு எல்லா வர்த்தியும் கிடைக்கணும், ஒரு நல்ல ரிச்சஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. God does this out of the goodness of his heart and love for the man. அதனால கடவுள் வந்து என்ன பண்றாரு, எல்லா குட்னஸுமே மனிதங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அன்பாவும் இருக்கணும் அப்படின்றாரு. இதனோட ஸ்டான்ஸா வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸா தான் இருக்கும் இதுல. ஃபர்ஸ்ட் he God blessed the man and அந்த blessingsல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரென்த்தும், தென் the flourish the man with gift like wisdom, honor, pleasure, beauty, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. Then after God gives man everything he has to offer. After everything God has passed upon the man and after there was almost nothing left. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. God gave the rest. லாஸ்டா ரெஸ்ட் ஒன்று வச்சிட்டு இருக்காரு. இந்த ரெஸ்ட்டை நம்ம எப்படி வேணா மீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ரெஸ்ட்டும் கிடையாது, அப்படியும் எடுத்துக்கலாம் ஒண்ணு. இன்னொன்னு இது அந்த ரெஸ்ட்டும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல எப்படி இருக்கிறது, என்ன சொல்றது, வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? God will end all his gift on man, but then man might start to worship the gift instead of God. மனிதன் என்ன பண்றான், இதெல்லாம் அவர் கிடைச்ச உடனே மேனு தன்னைத்தானே அவன் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கறதா இருக்கணும். பட் ஆனா அவன் கிஃப்ட் நோக்கி தான் போறான் அப்படின்னு. If the man worship the gift instead of God, then both the man and God are failures. நாம அவனை உணர்ந்து இது எல்லா வர்ஷிப்ஸ் பிளஸிங்ஸ் எல்லாம் வச்சு அவனை வர்ஷிப் பண்ணி அவன் இருக்கிறத விட்டுட்டு அந்த கிஃப்ட் நோக்கியே போயிட்டு இருந்தா, எது கிஃப்டுக்காக மட்டுமே இருந்தா என்னவா ஆகும் அப்படின்னா லைஃப் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு. God says, கடவுள் என்ன சொல்றாரு, let the man be rich and weary if God's goodness does not lead the man to worship him. கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு தெரியும் எல்லாமே குட்டா தான் கொடுத்துருப்பேன், அவனுக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் வச்சு அவன் நல்லா எப்படி ரிச்சாவும் வாழணும். மேன் டு வர்ஷிப் ஹிம். சரிங்களா? லெட் த வியர்னஸ் மேக் த மேன் கோ பேக் டு காட். அப்போ கடவுள் அதெல்லாம் மனிதன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பார்க்காம பின்னோக்கியே போகக்கூடாது. சரிங்களா? அகெயின் வி ஆர் பேக் டு த புள்ளி. மறுபடியும் என்ன வராரு, புள்ளிக்கே தான் வராரு அவர். சரிங்களா? The man has a choice. மேனுக்கிட்டே சாய்ஸ் கொடுத்துட்டாரு. he can either be weary and live a miserable life, உன்னோட miserable life, or realize how good God has made it for him and continue to stay under his protection. நமக்கு எல்லா blessings-உம் கொடுத்துட்டு நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கறதும் God only wants. கடவுள் என்ன கேக்குறாரு, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் what is the best for his creation. அவரால மட்டும் தான் ஒரு பெஸ்டான ஒன்னு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. He hopes the man will worship him on his own poem, but if not, let the despair lead him back to God and the good life அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் சொன்னது இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, கடவுள் படைச்சு நமக்காக கொடுத்த அந்த பிளஸிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம எப்படி வாழணும், பிளஸிங்ஸாவும் வெறும் அந்த பிளஸிங்ஸை நோக்கியே போயிட்டு இருக்காதீங்க. அந்த ரெஸ்ட் அப்படிங்கறத கடைசியா அவரே வச்சுக்கிட்டாரு. ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நீ கடைசியில என்ன நோக்கி வரணும் அப்படிங்கறது, கடவுளை நோக்கி நம்ம வரணும் அப்படின்னும் போது இப்போ எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றது, ரெஸ்ட் ஆஃப் த சவுல் ரெஸ்ட் கிடைக்கும் போது என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹெவனுக்கு தானே போவோம். அப்போ அவர் கூட தான் இருப்போம். சரிங்களா? அதை தான் அவர் சொல்ல வராரு. சரிங்களா? அவர் கொடுத்த அந்த பிளஸிங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னு. இதுல அப்படிதான் கேட்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் போயிட்ல மெட்டாபிசிக்கல் ரிலீஜியஸ் போயிட், மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ்ல இவர் தான் ரிலீஜியஸ் போயிட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.